நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு சுக்கிரன். சுக்கிரன் எந்த இடத்துல அமர்ந்தாலும் உங்கள் லக்ன ரீதியாகியும் பார்த்துக்கோங்க. ஒரு சிலங்க ராசி அதிபதியாகியும் இருக்கலாம், லக்னாதிபதி தொடர்பும் இருக்கலாம். சுக்கிரன் அமர்ந்த இடத்துல ஒரு பெண் தோஷம் தார வார்க்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது தான். தார வார்க்கப்படுறது அப்படிங்கிறது முன்னோர்கள் இல்லை நம்மளோட முன்னோர்கள், மூதாதிகள், தாய் வழி, தந்தை வழி, அவங்க வழியிருந்து ஒரு பெண் தோஷத்தை இந்த சுக்கிரன் மூலமாக தார வார்க்கப்பட்டிருக்கும். அப்போ யாருக்கு அப்படிங்கிறது தான். சுக்கிரங்கிறது ஒரு இடத்துக்கு அந்நிய குடும்பத்துக்கு போகக்கூடியது தான் சுக்கிரன் அப்படிங்கிறது. அப்போ அந்நியர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பிளட் ரிலேஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு சிலவங்க சொந்தத்துக்குள்ளேயே திருமணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்குள்ளேயும் அந்த ட்ரபிள் உருவாக்கிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களோட பூர்வீகத்தில் அந்த அந்நியர் தொடர்பு இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போது சுக்கிரன் எந்த இடத்துல போகும்போதும் நம்ம ஒரு சொந்தத்திலிருந்து இன்னொரு சொந்தத்துக்கு இல்லை ஒரு வேறு அந்நியர் தொடர்பு, அதை நம்ம திருமணம் பார்க்கும்போது எல்லாமே சொந்த பந்தம் இல்லாமல் அந்நிய சமூகம் இல்லை அந்நிய கலாச்சாரம், அந்நிய இனம், இதெல்லாமே போகும்போது வேற்று சமுதாயம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அப்போது அந்த இடத்துக்கு போகும்போது இந்த தோஷத்தை தார வார்த்துட்டே போகுது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு அர்த்தம். இந்த டிஎன்ஏ நம்ம மூலிகள் சொல்லுவோம் இல்லைங்களா, டிஎன்ஏ மூலமாக அந்த கார்மிக் டெப்த்ஸு போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இதில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு அடிக்ஷனும் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஒரு மயக்கம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். அப்போ சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கிரக காரகத்துவம், அந்த ராசி காரகத்துவம் அப்படியே முழுமையாக எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறது தான். அப்போ அதை விட்டுட்டு போகிறதில்ல, அது எடுத்துகிட்டு தான் போகுது. ஒரு பழக்க வழக்கத்தை, அது ஒரு கலாச்சாரமாக இருக்கலாம், பண்பாக இருக்கலாம், அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹேபிட்டாக இருக்கலாம், அதை அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருக்கும். தார வார்க்கப்படுது அப்படின்னா ஒரு கேரி ஃபார்வர்டு அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க. அப்போது சுக்கிரன் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு பெண் தோஷத்தை வெளிப்படுத்தும். இது பெண்கள் ஜாதகமாக இருக்கலாம், ஆண்கள் ஜாதகமாகவும் இருக்கலாம். ஆண்களுக்கும் கண்டிப்பாக அந்த பெண் தோஷம் தார வார்க்கப்படும். அந்நியர்கள் மூலமாக, அந்நிய சமுதாயம், வேறு குலம், வேறு இனம், இந்த மாதிரி இடத்துலேருந்து பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு அப்படிங்கும்போது பெண்கள் மூலமாக ஒரு பாதிப்பு கட்டாயமாக இருக்கும். அதுக்கு எவிடென்ஸு அப்படின்னு பார்க்கும்போது அவங்களோட மூதாதையர்கள் வழியிலேருந்து அது வந்திருக்கும். அந்த ரிசல்ட்டு ஜாதகரோட வாழ்க்கையிலையுமே ஒரு பெண்கள் மூலமாக ஒரு ஏமாற்றம், ஒரு அவமானம், சங்கட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது பாதிப்பு அதிகமாக இருக்கிறது சுக்கிரன் 6, 8, 12 தொடர்பு இருக்கும்போது அது அதிகமான பாதிப்பாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே பர்சன்டேஜ்னு நம்ம எடுத்துக்க முடியாது, ஆனால் கட்டாயமாக எல்லாருக்குமே இருக்கும். 6, 8, 12 இருக்கும்போது அதோட பாதிப்புகள் அதிகமாக வெளிப்படும் அப்படிங்கிறது தான். இது பெண்களோட ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரி ஃபார்வேர்டு நம்மளுடைய கணவர் குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. அதனால தான் அந்த பெண்களே சில நேரம் எதிரியாக இருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பு, அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹார்மோனியலான ஒரு ரிலேஷன்ஷிப்பை சுட்டி காட்டும். ஹார்மோனியல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சுமூகமான உறவு முறைகள், நம்மளோட குடும்பம், கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை மருமகள் மாமியார் அப்படிங்கிறதாக இருக்கலாம், இல்லை இந்த நாத்தனார் குழந்தையால், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு, அண்ணி அப்படிங்கிற உறவுகள்கிட்ட எல்லாமே இந்த சுக்கிரன் அந்த இடத்துல கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மன ரீதியான ஒரு அழுத்தத்தை உள்ளுக்குள்ளே ஒரு வெஞ்சன்ஸாக, இல்லை ஒரு மன தடுமாற்றமாக, இல்லை ஒரு பழிவாங்கும் எண்ணமாக இருக்கலாம், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பு பிரேக் பண்ணுறதுக்குமே இவங்க துணிச்சலோட தான் இருக்கிறாங்க. அப்போ சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கும்போதுமே அதில் ஒரு ஆசைகள் தான் வெளிப்படுத்தும். சுக்கிரன் அந்த டிசிப்ளின்டு பிளானட்டா அப்படிங்கிறதுல நம்ம சொல்ல முடியாது. ஒருவேளை சுக்கிரன் டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னா குருவோட பார்வை சேர்க்கை அப்படி இருக்கும்போது வித்தின் த ஒரு கண்ட்ரோலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். இதே நேரத்தில் ஒரு ராகு கேதுவோ இல்லை வேறு செவ்வாய் சூரியன், இந்த மாதிரி சனியும் நம்ம இந்த இடத்துல தவிர்க்க முடியாது. இந்த மாதிரி பாப கிரகங்கள் கூட சேரும்போது
சுக்கிரன் எல்லை மீறும். அவங்கள்ட்ட துணிச்சல் அதிகமாக இருக்கும். நம்மளோட சிஸ்டத்தை பிரேக் பண்ணுவாங்க. நம்மளுடைய பண்புகள் தாண்டி அப்படிங்கிறது நம்ம பழக்க வழக்கம் தாண்டி ஒரு அந்நிய குலத்தில் போய் பெண்கள் எடுக்கிறதுன்னு திருமணம் செய்வது, அவங்கள்ட்ட அந்த ஹார்டாக ரூடான ஒரு நேச்சர் இது எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலி இது ஒரு நம்மளோட குடும்பம், அந்த குடும்ப அமைப்புக்கு ஒரு குடும்பத்தை தக்க வைக்கணும், ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு இதெல்லாம் தக்க வைக்கணும் அப்படின்னா சுக்கிரனுக்கு குருவோட தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறது தான். சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கும்போதுமே நம்ம அந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அப்படிங்கிறனால டிஃபால்ட்டாக சுக்கிரனுக்கு அந்த ஒரு குலதெய்வ தோஷம் சாபம் அது பெண்கள் வழியாக கூட இருக்குதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அதனால தான் அந்த அவங்களுக்குள்ள அந்த பெண் உறவுகள் எப்பயுமே அந்த இடத்துல ஒரு பொசசிவாக அவங்க வெளிப்படுத்தினாலும் மருமகள் மாமியார் இல்லை இந்த நாத்தனார் குழந்தையாள் இந்த உறவுகள் இந்த இடத்துல எல்லாமே அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பெண் வந்த பிறகு ஒரு புது உறவு வந்தோடனே அந்த கலாச்சாரம் இந்த கலாச்சாரம் காயின்சைட் ஆகிறது இல்லை. அப்போ அந்த இடத்துலேருந்து அந்த மன ரீதியான சஞ்சலங்கள் பெண்கள் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் இது பெண்களோட ஜாதகத்தில் தெளிவாக பார்க்கும். அப்போ தான் அவங்க வந்துட்டு அந்த வீடை விட்டு மாறுறது இல்லை பல்லக்கடிச்சு தான் அந்த வீட்டில் வாழறது. மேக்சிமம் அவங்களுக்கு ராகு சூரியன் தொடர்பு ஏதாச்சும் இருக்குது, சனியோட தொடர்பு இருந்தால் கூட டிஃபால்ட்டாக அவங்க வந்துட்டு அந்த வீடை விட்டுட்டு வெளியே போவாங்க அப்படிங்கிறது தான். அப்போ அதுக்கு முக்கியமாக அவங்களுடைய சுக்கிரனுக்கு 2ஆம் பாவமாக இருக்கலாம், லக்னத்திலேருந்து 2ஆம் பாவமாக இருக்கலாம். இதெல்லாம் இந்த குடும்ப உறவை பேணுகாத்தல் அப்படிங்கிறத அதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் பொதுவாகவே எந்த இடத்துல இருந்தாலும் 7ஆம் பாவமாக இருக்கலாம், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் தொடர்புன்னா தாய் வழி பெண் தோஷங்கள் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். 9ஆம் வழி எடுத்துகிட்டு இருக்கிறோன்னா தந்தை வழியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தோஷம். அப்போ தந்தை வழியிலே ஏதாச்சும் ஒரு பெண்கள் மூலமாக ஒரு தோஷம் அந்த இடத்துல பதிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான். 7ஆம் பாவத்திலேயோ லக்னத்திலோ தொடர்பு இருக்கும்போது ஜாதகர் தானே ஏற்படுத்திட்டு இருப்பார் அப்படிங்கிறது தான். அது துணை மூலமாகவோ ஆப்போசிட் அந்த ஈர்ப்புன்னு இருக்கும். சுக்கிரனுக்கு எப்பயுமே சுக்கிரன் எப்பயுமே ஒரு மேக்னெட் போல தான். அது எங்கே போகும்போதுமே சுற்றி இருக்கிறது எல்லாமே ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ட் ஈர்த்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த அட்ராக்ஷன் கூட டிஃபால்ட்டாக அந்நியர்கள், அந்நிய இனம், வேறு குலம், வேறு இனம், வேறு இடங்கள், வேறு மக்கள், நம்மளோட பிளட் ரிலேஷன் இல்லாமல் இந்த இடத்துல இல்லாமல் அந்த தோஷத்தை தார வார்க்கும். நம்ம பிறர்கிட்டருந்து வாங்கிறது பிறருக்கு கொடுக்கறதுங்கிறது ஒரு டைப்பு. இது 1, 5, 9 தொடர்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலங்க சொல்லுவேன் லக்னத்தில் இருக்குது தோஷம் இல்லையா, உண்டு. ஆனால் நான் தோஷத்தை பிறருக்கு கொடுக்குறேன். சுக்கிரன் 6, 8, 12 தொடர்பு இருக்குது அப்படின்னா பிறர்கிட்டருந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ ரெண்டுமே இந்த கொடுக்கல் வாங்கல்ங்கிறது இந்த வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்கறதா நம்ம வாங்கிறதா. 6, 8, 12 இல்லாமல் இருக்கும்போது நம்ம வாங்கிட்டு இருக்கிறோம். அது நட்சத்திர ரீதியாக இருக்கலாம், கிரக ரீதியாக இருக்கலாம். இது கட்டாயமாக இருக்கும். இது நீங்கள் உங்களோட சுய ஜாதகத்துக்கும் ஆய்வு பண்ணி பாருங்கள். சில விஷயங்கள் நமக்கு புதுமையாக ஒரு கருத்து வரும்போது மறுப்பு தெரிவிப்பதை விட அதில் இருக்கிற அந்த கண்டென்ட் யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல உங்களுக்கு அதோட அர்த்தம் விளக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு வீடியோலையும் உங்களை தொடர்ந்து நம்ம சந்திச்சுட்டு இருப்போம். ஸ்ரீ பரமாத்மனே